ஒரு ஆர்வம் வந்து எனக்குள்ள இருக்கல்ல. அது என்னையாலும் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமா, இவ்வளோ ரிட்டர்னிங் நான் வருவேனான்னு கூட நான் நினச்சி பார்ப்பேன். சோழன் புக் ஆஃப் இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் வந்து 2023 நான் பண்ணினேன். ரீசன் வந்து கெமிக்கல் அதில் கலந்துருக்கு, அது 100% உண்மை. வைட்டமின் டி வந்து சயின்டிஸ்டே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை தான் இப்போ உள்ளவங்க வந்து அதை கண்டுபிடிச்சி வைட்டமின் டி கொடுக்குறாங்க. அது 2-3 டேஸில் உங்களோட நிறங்கள் வந்து மாறி பளபளப்பாகும் அப்படின்னு விஷயத்தை வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. என்ன சிங்கிள் மதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சிங்கிள் மதரை ஃபோக்கஸ் பண்ணி அவுட் பண்ணக்கூடிய ஒரு புக் தான் என்ன அந்த த பெயின் என்ற புக். நிறைய பெண்கள் முன்னுக்கு வரணும், அதுதான் என்னோட ஒரு நோக்கம். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் நாங்கள் வந்து இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். பொதுவாக இவங்க ஒரு பியூட்டிஷியன், அதை தாண்டி ஒரு புத்தகத்தை அவங்க வந்து லாஸ்ட் இயர் எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வருடம் கூட ஒண்டர் உமன் அப்படின்னு சொல்லி ஒரு மேகசின் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒண்டர் உமன் அப்படிங்கும்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய வித்தியாசமான திறமைகள் இருக்கக்கூடிய பெண்களை ஒரேடியாக இனம் கண்டு அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு முக்கிய பங்காக தான் இந்த ஒண்டர் உமன் இருக்க போகுது. ஸோ அவங்க தான் அஸ்மா பிரைடல்லேருந்து அஸ்மா. வணக்கம் அஸ்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே அஸ்மா, இந்த ஒண்டர் உமன் மேகசினை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். பொதுவாக சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்மா, ஒரு சிலருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிருக்காது. நிறைய பேர் வந்து எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் இந்த ஒண்டர் உமன் மூலமாக எப்படி அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய போகுது இந்த ஒண்டர் உமன் மேகசின்? வண்டர் உமன் மேகசின் என்ற வந்து பொதுவாக சாதித்த பெண்களும் சாதிக்கணுமென்று நோக்கத்தோடு வாழக்கூடிய பெண்களையும் இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துறது தான் அந்த நோக்கம். பொதுவாக ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆர்வம் இருக்குது, அவங்களுக்கான சரியான வழிவாற்றம் காட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாத பட்சத்தில் அப்படியான விஷயங்கள் மறைஞ்சி இருக்குது. அந்த மறைப்பான விஷயங்களை தான் நாங்கள் சொசைட்டிக்கு காட்டுறதுக்கான பொதுவான ஒரு நோக்கம் இதில். அதே மாதிரி இப்போ எனக்கிட்ட இருக்கிற திறமை என்னையோட மட்டும் இல்லாமல் இந்த மூலியமாக ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சிருந்தால் அது அவங்களுக்கு ஒரு பிளஸிங், அது போகிறது வந்து ஒரு இதான ஒரு விஷயம். ஸோ அப்படியான ஒரு டாக்கெட் தான் எங்களை பண்ணக்கூடிய ஒரு மேகசீனான ஒரு விஷயம் ஒண்டர் உமன் இருக்க போகுது. சரி, இந்த ஒண்டர் உமன் தாண்டி நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் கூட ஒரு புத்தகம் வந்து ஒண்டர் உமன் லான்ச் பண்ணியிருந்தீங்க. உங்களோட செல்ஃபாக ஒரு புக் கூட லான்ச் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? குட், ரொம்பவே சந்தோஷம். பிகாஸ் நான் வந்து ஸ்கூல் படிக்கிற பீரியட்ல சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு ஆர்வம் ஒன்று எனக்குள்ள இருக்கல்ல. அது என்னையாலும் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமா, இவ்வளோ ஜேர்னி நான் வருவேனான்னு கூட நான் நினச்சி பார்க்குறேன். அப்போ எல்லாம் ஏனோ தானோன்ற ஒரு லைஃப் ஒன்று தான் போச்சு. ஆனால் இன்னைக்கு ஏது மூலியமாக நான் ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணி வந்திருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்க போக்கள் அது வந்து உண்மைக்குமே ப்ரௌடான ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் அதே மாதிரி நிறைய பெண்கள் முன்னுக்கு வரணும், அதுதான் என்னோட ஒரு நோக்கம். என்ன சொல்றது, என்னோட ஒரு லைஃப் ஒரு அனுபவத்தை வச்சு அதே நேரம் இந்த பெண்களுக்கு இப்போ சாதிக்கிற பெண்களுக்கும் தனிமைப்பட்ட பெண்களுக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கணும். அந்த ஒரு மெசேஜுக்காக வேண்டி தான் அந்த புக்கை நான் ரிலீஸ் பண்ணினேன். என்ன சிங்கிள் மதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சிங்கிள் மதரை ஃபோக்கஸ் பண்ணி அவுட் பண்ணக்கூடிய ஒரு புக் தான் என்ன அந்த த பெயின் என்ற புக். உண்மையிலேயே அந்த புத்தகத்தை தாண்டியும் அதுக்கு பிறகு அதை சொல்கிறது, அந்த பெயின் அப்படின்ற வார்த்தையிலேயே விளங்குது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ இதுகளையும் தாண்டி வந்திருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த ஒண்டர் உமனில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க, நிறைய பெண்களை நீங்கள் வந்து அறிமுகப்படுத்த போகிறீங்க சொசைட்டியில். அதுவும் வித்தியாசமான சாதிக்க துடிக்கிற பெண்களை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்த போகிறீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் செய்திருந்தீங்க இந்த சோழன் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி. இந்த சோழன் ரெக்கார்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான, அதாவது உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சோழன் புக் ஆஃப் இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் வந்து 2023 நான் பண்ணினேன். அப்போ அந்த பண்ணும்போது எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம், நான் ஃபேஸ் பண்ணின அந்த அனுபவங்களை வந்து நிறைய பெண்களுக்கும் கிடைக்கணும் என்ற ஒரு தோட்டம் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அதுக்கான வேலை வெட்டிகளை நான் செஞ்சேன். செய்தியில் எனக்கு ஒரு சக்ஸஸ் ஒன்று கிடைச்சிச்சு. பிகாஸ் அவங்க வந்து என்னைய நம்பி என் அகாடமியை அவங்க சஜஸ்ட் பண்ணி அவங்க எனக்கு இந்த பொறுப்பை தந்தாங்க. ஓகே மேம், நீங்கள் பண்ணுங்க எடுத்து நிறைய உமன்ஸ்களுக்கான ஒரு சப்போர்ட் தானே நீங்கள் பண்ணுறீங்க, நாங்களும் அதுக்கு ஒத்துழைக்கிறோம் என்று அவங்க ஒரு சப்போர்ட் வந்து தந்தாங்க. ஸோ அந்த ரீதியாக வந்து நான் 2 இயர்ஸாக நான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணினேன். இந்த இயர் வந்து கிராண்டாகவே போச்சு. பிகாஸ் அதுக்கு காரணம் வந்து என்னோட இருந்து ஒர்க் பண்ணின டீம் தான்.
ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே நேரம் மீடியா அண்ட் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணின பிள்ளைகள், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சப்போர்ட்டோடு தான் நான் இந்த ஒர்க்கை பண்ணினேன். உண்மையிலுமே நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ஒன்று கிடைச்சிச்சு அதில். சரி, இந்த சக்ஸஸோட அடுத்து நீங்கள் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் காத்திருக்கீங்க, இந்த ஒண்டர் உமன். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு பொதுவான ஒரு கேள்வி ஆஸ்மா, அண்மையில் கூட நிறைய பேர் வந்து பேசுனது, நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் வந்த ஒரு விஷயம் இந்த வைட்னிங் க்ரீம். இது வந்து நிறைய இடங்களில் வந்து நீங்கள் கொள்வனவு செய்ய வேணாம், வாங்க வேணாம் அப்படின்லாம் நிறைய இதுகள்லாம் வந்து கொண்டிருந்த சோஷியல் மீடியாவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஆஸ் அ பியூட்டிஷியனாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பொதுவாக இருக்கிற கேர்ள்ஸுக்கு, அதாவது க்ரீம்ஸை வாங்க இருக்கிறவங்களுக்கு? ஸோ பொதுவாக சொல்ல வர அட்வைஸ் என்ன? வைட்னிங் ப்ராடக்ட் என்று சொல்ல போக்கில் நான் அது வந்து வானம் தவிர்த்துக்கோங்களுக்கும் சொல்லுவேன். ரீசன் வந்து கெமிக்கல் அதில் கலந்துருக்கு, அது 100% உண்மை. வைட்னிங் என்ற வந்து சயின்டிஸ்டே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை தான் இப்போ உள்ளவங்க வந்து அதை கண்டுபிடிச்சி வைட்னிங் என்ற ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அது வித்தின் 2-3 டேஸில் உங்களோட நிறங்கள் வந்து மாறி பளபளப்பாகும் அப்படின்ற விஷயத்தை வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. அது வந்து 100% கெமிக்கல் தான், ப்ளீச். ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கொள்றதுனால, பிகாஸ் அவங்களோட ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட உடலுக்கும் அது வந்து கூடாதான ஒரு விஷயமா தான் அதை நான் பார்க்குறேன். சரி, நீங்கள் வந்து ஒண்டர் உமன் மேகசின் ஒரு ரைட்டர், அதையும் தாண்டி ஒரு பியூட்டிஷியன். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க பொதுவாக பெண்களுக்கு? சேவைகள் என்ன உங்களுடைய பியூட்டிஷியன்? பியூட்டிஷியன் வந்து நான் பிரைட் ட்ரெஸ் பண்ணுறேன், அதே நேரம் கிளாஸஸ் கொடுக்குறேன், மெஹந்தி ஆர்டிஸ்ட், ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன், மைக்ரோபிளேடிங், இப்போ ரீசெண்டாக நான் லிப் ப்ரஷ்ஷும் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறேன். அண்ட் அதே நேரம் பொதுவாக சொல்லிக்கிற ஒரே விஷயம், பெண்கள் என்று பார்த்தாக்கா எதுவுமே தெரியாத நிலைமையில வாழாயிங்க. எல்லா விஷயத்தையும் படிங்க, படித்து கொண்டு தெரிஞ்சு வாழுங்க, அது நாளைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். நிச்சயமா ஆஸ்மா, நீங்கள் இந்த செய்ய போகிற இந்த ஒண்டர் உமன் மேகசினும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். அதை தாண்டி ஒண்டர் உமன்ஸுக்காக நீங்கள் ஒரு பெரிய ஒரு பெரிய என்ன சொல்கிற, அவங்க கௌரவிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய ஏற்பாடு ஒன்று செய்திருக்கீங்க செப்டம்பர் மாதம். ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களை லங்கா தமிழ் சார்பாக விஷ் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஜேர்னி இதோடு நிற்காம இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறோம். எங்களுக்காக வேண்டி இந்த சின்ன ஒரு நேரத்தை எங்களுக்காக வேண்டி ஒதுக்கி எங்களோட இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்காக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.